அன்புக்குரியவர்களை, இன்றைக்கு சொல்லக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு மருத்துவ குறிப்பு, மஞ்சனோல், அதாவது மஞ்சள் காமாலை என்று சொல்வார்கள். அவர்களுக்கு பொதுவாக இந்த கண்கள் மஞ்சள் பிடித்து உடம்பில் எல்லா இடமும் கொஞ்சம் மஞ்சள் கலர் தெரியும், நகத்துக்குள்ளே மஞ்சள் தெரியும், யூரின் கூட மஞ்சளாக போகும். இது வந்து அவங்க யூரின் சோறு போட்டு பார்க்கச்சில அந்த சோறும் கூட என்ன செய்கிறோன்னா மஞ்சள் கலர் தாண்டி வரக்கூடிய அளவில் பலருக்கு இருக்கும். இதற்கு பலர் பற்பல கீழ்காய் நெல்லி முதல் நாட்டு வைத்தியங்கள் முறைப்படி பலர் ஏதோ 2 நாள் 3 நாளிலே சரியாகிவிடும் என்று சொல்லி அதற்கான மருந்துகளை எடுப்பார்கள். பலருக்கு அது அந்த மாதிரி நிலைமையில் உள்ளதென்றால் அது மாறிவிடும். ஆனால் சிலருக்கு அது மாறாமல் இரத்தத்திலே இந்த சீரம் பிலிரூபின் அளவானது இருந்து கொண்டே இருக்கும். கூட அது எவ்வளோன்னா நார்மலாக இருக்க வேண்டியது 1 மொத்தத்தில் 1 வரைக்கும் அது நார்மலாக இருக்கும். ஆனால் சிலருக்கு 1க்கு மேல் 2, 3, 4 இப்படி 1.7க்கு மேல் 2 வரை இருக்கிறவர்கள் எல்லாரும் இருக்கிறார்கள். அப்போ இது நமக்கு கேடு என்றால் நிச்சயமாக அது அந்த கம்ப்ளைண்ட் தான். நார்மலாக நம்ம உடம்பில் இருக்கக்கூடியது அதிகமானாலே அது நமக்கு கேடு. அப்போ அப்படி இருக்கும்போது இவர்களுக்கு நாம் சில பரிசோதனைகள் செய்து பார்த்தால் சிலருக்கு இரத்தத்திலே சிவப்பணுக்களுடைய எண்ணிக்கை மிக அதிக அளவில் இருக்கும். அப்படியானால் ஆர்பிசி இரத்தத்திலே நமக்கு எவ்வளோ நார்மலாக இருக்க வேண்டுமோ அதை விட அதிகமாக இருக்கும். இது ஹாஸ்பிட்டலில் கண்டுபிடிச்சிருப்பாங்க. சிலருக்கு அது புரிஞ்சிருக்கும், சிலருக்கு புரியக்கூடிய அளவில் சொல்லிக் கொடுப்பாங்க, சிலருக்கு அது புரியாமலே இருக்கும். இப்படி பல நாட்களாக இந்த ஆர்பிசி அளவானது அதிகமாக இருந்தும் பிலிரூபின் அளவு அதிகமாக இருந்தால் அது குறையாவிட்டால் அவர்களுக்கு சில காம்ப்ளிகேஷன், அதாவது பெரிய அளவில் பாதிப்புகளை உருவாக்கும். அப்போ அப்படிப்பட்ட பாதிப்புகள் வராமல் நாம் இதை நமது மருத்துக்கள் முறைப்படி இதை நாம் தடுத்து குணமாக்க முடியும். இப்படி ஆர்பிசி அதிகமாக இருந்தால் அவர்களுக்கு என்னென்ன விளைவுகள் சரீரத்தில் பொதுவாக இருக்கும் என்பதை பார்த்தால் அவர்களுக்கு தன்னுடைய நோய்களை குறித்து ஒரு மனக்கவலையும் ஒரு அமைதியற்ற நிலையும் இருக்கும். அதனால் அவர்கள் தனிமையாக இருந்தால் கூட இது அதிகமாக நோய்கள் கூடினது போல் இருக்கும். இதனால் மனவேதனைகள் இருக்கும். ஆனால் இவங்க படுத்தா கூட இடதுபுறம் சரிந்து படுத்தால் என்ன செய்யணும், இதெல்லாம் கூடும். உடம்பில் வேறு ஏதாவது கஷ்டங்கள், டயர்டு, எலும்பு வலிகள் இப்படி ஏதாவது இருந்தால் கூட என்ன செய்யணும்னா இதெல்லாம் கொஞ்சம் கூடினது மாதிரி இருக்கும். இனி கொஞ்சம் சில கற்பனையாக பயங்கள் கூட இருக்கும். தலையில் இன்னும் அவங்களுக்கு என்னென்னா தலையில் நீர் பிடிச்சது போல் நீரேற்றம், அதாவது தலையில் கோவை என்று சொல்வார்கள். நீர்க்கோர்வை இருந்தால் ஏதாவது கஷ்டம் தெரிஞ்சால் தலைக்கு எப்படி இருக்கும் அது அப்படி இருக்கும். ஆனால் இவங்களுக்கு சூடான அறையில் எல்லாம் இருந்தால் சூடு கிளைமேட்டில் எல்லாம் கொஞ்சம் தலையில் உள்ள பிரச்சனைகளும் உடம்பு பிரச்சனைகளும் கூடுதலாக இருக்கும். அதே நேரத்தில் அவங்களுக்கு எப்போ குறையணும்னா குளிர்ந்த ஆகாரம், குளிர்ச்சியான ரூம் இதில் எல்லாம் இருந்தால் அவங்களுக்கு அந்த பிரச்சனைகள் குறைந்தது போல் இருக்கும். இனி முகத்தை கவனித்தா வெளிர்ச்சியாக இருக்கும், முகம் விளறி போயிருக்கும், கண்கள் இமையெல்லாம் கொஞ்சம் வீங்கி இருக்கும். அந்த முகத்திலேயே என்ன செய்யணும்னா சில வீக்கங்கள் இருக்கும். வெளிச்சத்தை பார்ப்பதற்கு அதிக பயம் இருக்கும். அதாவது பயம் இல்லை, வெளிச்சத்தை பார்க்க கண் கூச்சம்னு சொல்லுவாங்க. அதே போல் அந்த வெளிச்சத்தில் கண் கூச்சம் இருக்கும். இனி சிலருக்கு எப்படின்னா கண் பார்வையில் கொஞ்சம் அதிகமான லைட் பார்ப்பதனால அந்த லைட் வெளிச்சம் இல்லைனா மின்னல் இதனால் இப்படிப்பட்டவங்களுக்கு சிலருக்கு அந்த பாதிப்புகள் இருக்கும். காது கூட கேட்காமல் இருக்கும். இனி மூக்கடைப்புகள் கூட இருக்கும். இனி வயிற்றுப்பகுதி எடுத்தாச்சுன்னா அதிகமான பசி இருக்கும். சாப்பிட்டு திருப்பி கொஞ்சம் நேரத்தில் திரும்பவும் பசி எடுக்கும், ஏதாவது சாப்பிடணும் போல இருக்கும். வாயை எடுத்தாச்சுன்னா ஈறுகளெல்லாம் வீங்கி ரத்தம் கசிஞ்சிட்டு இருக்கிறது போல் சிவப்பாகவே இருக்கும். ஆனால் அப்போ அப்படி இருக்கவங்களையும் இவங்களுக்கு குளிர்ந்த நீர் அதிகம் வேண்டுமென்ற தாகம் இருக்கும். செஸ்ட்டு கொஞ்சம் மெலிதான, அதாவது ஒரு குறுகலான ஒரு செஸ்ட் இருந்தது போல இருக்குது. ஆனால் நீண்ட ஹைட் உள்ளவங்களாக இருப்பாங்க, ஒல்லியாக இருப்பாங்க. இனி சிலவங்களுக்கு என்னென்னா ஒரு வயிற்றுப்போக்கு இருக்கும். நீர் கூட கிட்னி எல்லாம் ஒரு சின்ன ஒரு பெயின் இருக்கும். அதில் சிறுநீரில், அதாவது மூத்திரத்தில் என்னென்னா ரத்தம் வரக்கூடிய அளவில் இருக்கும். சுவாச கோளங்கள் அதாவது இருமல் ரெஸ்பிரேட்டரி சார்ந்து இருக்கும்போது அவங்களுக்கு இருமல், சளி இப்படியெல்லாம் இருக்கும். அதனால் இவங்களுக்கு எப்போதுமே கொஞ்சம் குளிர்ந்த ரூமுக்குள்ளே இருந்தால் குறைஞ்ச போல் இருக்கும். சூடான இடத்துல எல்லாம் இருந்தால் இவங்களுக்கு கஷ்டங்கள் கொஞ்சம் கூட இருக்கும். இனி இவங்களுக்கு எலும்புகளில் ஒரு கடுமையான ஒரு வலிகள், அதாவது எலும்பு தேய்வுக்கு எப்படி இருக்குமோ அதே போல் சில வலிகள் எலும்புகளில் இருக்கும். சருமத்திலேயும்
ஒரு பிசுபிசுப்பு, அதாவது சில்லிட்ட வியர்வை, அந்த வியர்வையில் வந்து ஒரு சல்ஃபர் ஸ்மெல்லு. அதாவது அது எப்படி தெரியும்னா, அந்த பாறை வெடி வச்சு தகர்க்கும்போது அந்த இடத்துல வந்து ஒரு ஸ்மெல் வரும். அந்த ஸ்மெல்லு வந்து இவங்களுக்கு ஸ்கின்ல என்ன செய்யும்னா, சிலவங்களுக்கு அது காணும். இனி அது தூக்கம் கூட இவங்க என்னென்னா, பகலில் வந்து தூக்க கலக்கம் இருக்கும். பகலில் வந்து தூங்க மாட்டாங்க. அடிக்கடி தூக்கம் வரும். ஆனால் இரவில் வந்து என்னென்னா, அடிக்கடி என்ன செய்வாங்கன்னா, விழித்துக் கொள்வாங்க. ராத்திரி வந்து ரொம்ப தூங்க மாட்டான். பகலில் வந்து தூக்கம் வரும். ஆனால் தூக்க கலக்கம் இருக்கும். இப்படி இவங்களுக்கு பல பிரச்சனைகள் இருக்கும். ஆக இதிலேருந்து நம்ம தெரியக்கூடிய காரியம், இரத்தத்திலே சிவப்பணுக்களுடைய எண்ணிக்கை அதிகமாக இருந்தாலும், சீரம் பிலிரூபின் அளவு அதிகமாக இருந்தாலும், இவங்களுக்கு அந்த ஆர்பிசியினுடைய காரணத்தினால சீரம் பிலிரூபின் என்ன செய்யணும்னா நார்மல் நிலைக்கு வரல. அப்போ இப்படிப்பட்டவங்க யாராவது இருந்தால் அவர்களுக்கு நம்முடைய ட்ரீட்மெண்ட் ஒரு 2 வாரத்துக்கு மேல், அதாவது இப்போ இந்த மாதிரி உள்ள பாதிப்புகளுக்கு அந்த இரத்தத்திலே சீரம் பிலிரூபின் அளவு அதிகமாகி அவங்கள ஜாண்டிஸ் என்று கண்டுபிடிக்கப்பட்டும், இரத்தத்திலே ஆர்பிசி கூடுதலாக இருந்தும் அவங்களுக்கு குறையாமல் இருந்தால், நீங்கள் அருகில் உள்ள மருத்துவமனையில் மருந்து வாங்கி குறையாவிட்டால், நமக்கு ஒரு 2 வாரத்துக்கு மருந்து எடுத்து பார்த்தா ஏதாவது ஒரு வித்தியாசம் வந்து ஓரளவு குறைஞ்சி தெரியும்னா, அடுத்த டெஸ்ட் பார்க்கறதுல மீதி உள்ள மாற்றங்கள் வந்து கட்டாயம் தெரியும். இப்படிப்பட்ட பாதிப்பு உள்ளவர்கள் இப்படிப்பட்ட கஷ்டங்கள், அதாவது சீரம் பிலிரூபின் அளவு அதிகப்பட்டும், இன்னும் வந்து இரத்தத்தினுடைய சிவப்பணுக்கள், அதாவது ஆர்பிசி மிக அதிகமாக இருந்தும், அப்படி யாராவது இருந்திருந்தால், அறிமுகமானவர்கள் தெரிந்தவர்கள் இருந்திருந்தால், இதை நம்முடைய ட்ரீட்மெண்ட் அவர்களுக்கு மிக பிரயோஜனமாக இருக்கும். போக போக அது சரியாகி வரும். எனவே இப்படிப்பட்ட தேவைகள் இருந்தவருக்கு இந்த காரியத்தை, இந்த வீடியோவை அவர்களுக்கு சொல்லும்படி மிக அன்போடு தெரியப்படுத்துகிறேன். நண்பர்களுக்கும் இதை இப்படிப்பட்ட தேவை இருப்பவர்களுக்கு தெரியப்படுத்தும்படி மிக அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். இது சிலருக்கு வந்து எப்படி என்றால், இது வெள்ளை அணுக்களும் சிலருக்கு அதிகமாகும். ஆர்பிசி பல்லட் வெள்ளை அணுவும் மிக அதிகமாக இருக்கும். நீங்கள் என்னை தொடர்பு கொள்ள விரும்பினால், நான் கன்னியாகுமரி மாவட்டம் 5 கிராமம் பகுதியில் இருக்கிறேன். என்னுடைய பெயர் டாக்டர் டேவிட். நீங்கள் வருவதாக இருந்தால் ஒரு நாளுக்கு முந்தி நீங்கள் என்னிடம் கேட்டு நீங்கள் நேரடியாக வந்தால், என்னுடைய மொபைல் நம்பர் இதிலே கூட 790 46 91 671 இந்த நம்பருக்கு நீங்கள் என்னை தொடர்பு கொண்டு பேசி திருப்பி வந்தால் நான் மருந்து தந்துவிடுவேன். 2வது, உங்களுக்கு மறுபடி மருந்து தேவைப்பட்டால் கொரியர் தபாலில் அனுப்பி தருகிறோம். தேவைப்படுவோர் தொடர்பு கொள்ளும்படி மிக அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி.